ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில 3 பால் கண்டிப்பா தேவை. என்னென்ன பால் போல? பிறக்கும் பொழுது தாய்ப்பால், வளரும் பொழுது நாணம் என்று சொல்லக்கூடிய கல்விப்பால், செத்த பிறகு வதம்பால். ஐயோ அம்மா யாரு மகன் அவனா? அவன் மூஞ்சி என்னடி முன்னாடி அது மூக்கெல்லாம் மூஞ்ச ஒயில வாய் அது என் மகன் தான் மூத்தவன் பலராமன். இவன் கிடையாதுமா, எல்லா வேலையும் எனக்கு வேணும். இவன் ஆமா, நான் குடிச்ச வாயில யாருக்காதா கண்ணா வேணும். அவன் தான் நல்லா குடிக்கிறானா? ஆமா, குடிப்பான் குடிப்பான் குடிப்பான். பட்டில கூடாது வந்து புரியுதா? நாடகமே என் தம்பி உங்ககிட்ட பாய்ச்சி குடிக்கணும்னா நான் குடிச்சு பாரு. எனக்கு கொஞ்ச நாட்டம் தூக்கி கொஞ்ச நாட்டம் தம்பி ஒண்ணு செத்துடு. அப்ப நீ ஐயோ ஐயோ வலிக்குதுடா. பாடி அழகா வர வச்சு எனக்கு கொஞ்ச நாட்டம் வருவான். போயிதே வந்தாலும் பரவாயில்ல. புரியலாமா?
ஒரு மாதிரியா இருக்கிறியா? உடம்புல அயற்சியா இருக்குது பழகுதா? மாதிரி தரகிறான் வேலை நடந்தது இப்பதான் அப்படியா? அம்மாண்ட இல்ல ஒரு பெண்மணி குழந்தை செத்து போச்சான். பாவம் பாச்சாலதான் பாச்சி கட்டிச்சான். வலிக்குதுன்னு கத்துன்னு அம்மாண்ட வந்தாங்களா, அம்மா பாச்சி போட்டு சொன்னாங்க. நான் குச்சேன். நீ அறிந்துடாய். ஆமா, எங்க இருக்கிற அந்த பெண்மணிய? இப்ப நீ கூட்டிடணும். ஐயோ, நீயே குடினா எனக்கு தேவையில்லண்ணா. நான் பட்டது நீ படக்கூடாது. அம்மாவும் அவ பாலை குடிக்கணும், அண்ணியோட சாவணும். உன் சம்பளத்தை நான் வாங்கி போனோம். என்ன புலம்புற? என்னாச்சு உனக்கு? நான் ஒரு பைத்தியம், மாத்திரை காலி ஆயிடுச்சு. எங்கன்னா அந்த பெண்மணி? நீ போய் பால் குடி. நான் போனா பால் குடிங்க. பரவாயில்ல, நான் மறுபடியும் குடினா. அண்ணன் தம்பி இருவருக்கும் வேறுபாடு வரக்கூடாது. ஒரு சனத்துல நான் பால் குடிச்சிட்டேன், இன்னொரு பாத்திர தான் நீ குடிக்கணும். இன்னொரு சனத்துல நான் பால் குடிக்கணும். இன்னொரு கதை புலோசலாம். பால் குடிச்சிட்டு வந்துடு. பால் குடிக்கணும், அவ்வளவுதானே? பால் குடிக்க போற கடைசியா அண்ணன் முகத்தை பாத்துக்கிட்டு போ. இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். எங்க போயிடுவ? நீ பால் குடிச்சுன்னு மாட்டின்னு இருப்பா, விளையாட போடுவான். அதான் அப்படியா? பால் குடிக்க போட்டா இவ்வளோ நேரம் நின்று கேட்டுக்கிறேன். ஆமா, நான் பால் குடிக்க வேண்டுமா? படிக்கிறீங்க? உங்கள் சமத்திலேயே பால் அருந்து வேண்டும். இவ்வளவு பெரிய உருவம் இதுவரையில நம்ம கோழி அடிக்கலாம், கோழி அடிக்கலாம். இவ்வளவு பெரிய உருவம் உண்மைதானா? இதுவரையிலோ நாம் ஆயர்பாடியிலே பார்த்ததே கிடையாது. பேர்பட்ட உருவம், பெருத்த மேனி, அகோரமான உருவம். யாரடா இந்த பூதகி? யாத்திரிகமான இவள். இவளோ சனத்திலே விஷப்பால் கொடுத்து என்னை கொல்வதற்காக வந்திருக்கின்றார். என்ன குத்துட்டு சாவ சொன்னேன். அப்படிலாம் ஒன்று இல்லை. நான் உன்னை விட்டுடுவனா? இதுதான் புக்கில பச்சை முன்னாடி சொல்லக்கூடாது. இல்லைண்ணா, இந்த தோபர யுகத்திலே ஆவணி மாதம் அஷ்டமி திதியிலே நான் கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். வைகுண்ட வாசன், சகல லோகாதிகாரனாய், மும்மூர்த்தி சொரூபனாய், பிற விருப்பு இல்லாதவனாய், சுகத்துக்கும் மாயா சம்பந்தங்கள் இல்லாதவனாய், பக்த பாகவதே தாசானு தாசகளை குறிப்பி அறிந்து காக்கும் அனந்தம். அதனால் என்னை காப்புடைய கடவுள் என்று கூறுவர். எனக்கோ பூமாதேவி, நீலாதேவி, லட்சுமி என 3 மனைவிகள் உண்டு. பிரம்மன் மன்மதன 2 பிள்ளைகள் உண்டு. நான் இருப்பிடமோ வைகுந்தம், சயனிப்பதோ ஆதிசேடன். எனக்கு ஆயுதமோ சக்கரம் தண்டம். நான் அணிவதோ துளசிமணி மாலை, பீதாம்பர ஆடை.
இத்தனையும் ஏற்றி வைகுந்தத்திலே வைகுந்த வாசனாக இருந்த நான் அதர்மத்தை அயத்து தர்மத்தை காக்க வேண்டும் என்று நானும் அவதாரங்கள் எடுத்தேன். அதிலே முதல் அவதாரம் பிரம்மன் கரத்தில் இருந்த 4 வேதங்களை களவாடி சென்று விட்டான் சோமகாசுரன் என்பவன். அப்பொழுது அந்த வேதத்தை காக்க வேண்டும் என்று நானோ என்ன செய்தேன், அவனோடு சமர் செய்தேன். எனக்காக வந்து ஆழி என்ற சமுத்திரத்திலே மறைந்து விட்டார். டேய், நானும் முதல் முறையாக மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவம் எடுத்து அந்த சமுத்திரத்திலே பாய்ந்து அந்த சோமகாசுரனை கொன்று வேதத்தை காத்த அவதாரம் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். முதலாக சேர்க்கண்டை என்று சொல்லக்கூடிய மச்ச அவதாரம் புரிந்தது. உண்மைதான் அண்ணா. இரண்டாவது அரக்கர்களும் தேவர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை பாண்டமாக்கி வாசிகை என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக்கி மந்திரகிரி மலையை மத்தாக்கி பார்க்கடலை களைவதற்கு எத்தனித்தார்கள். அப்பொழுது மந்திரகிரி மலையோ ஆடாமல் அசையாமல் நிலையாக நிறுத்த வேண்டும் என்று சிந்தித்தார்கள். அந்த நேரத்திலோ நானோ என்ன செய்தேன், இதுதான் தக்க சமயம் என்று சொல்லி ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்ம வடிவம் எடுத்து அந்த நீருக்குள் பாய்ந்து அந்த மந்திரகிரி மலையை நிலையாக நிறுத்தி தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க செய்த அவதாரம் என்னுடைய 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்மை